ஒரு நாட்டின் ஜனநாயகம் என்றால் வெறும் தேர்தல் நடத்துவதுதானா? மக்களின் உரிமைகளும் மாநிலங்களின் அதிகாரங்களும் நீதித்துறையின் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டாமா? இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை இன்று பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தீக்கதிர் தலையங்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஜனநாயக மறுப்பும் அதிகார குவிப்பும். ஜம்மு காஷ்மீருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சிறப்பு அந்தஸ்தான சட்டப்பிரிவு 370ஐ ஒன்றிய அரசு ரத்து செய்து 7 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த நோக்கத்திற்காக இம்முடிவு திணிக்கப்பட்டது. ஆனால் நிலப்பரப்பை வரைபடத்தின் வழியே இணைப்பது மட்டுமே தேசிய ஒருமைப்பாடு ஆகாது. மக்களின் இதயங்களை வெல்வதே உண்மையான ஒருமைப்பாடு. தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக தரம் குறைக்கப்பட்டதன் மூலம் தங்களின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமும் நிலம் மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டதாகவே காஷ்மீர் மக்கள் கருதுகின்றனர். அமைதி, வளர்ச்சி என்ற பெயரில் மக்களின் விருப்பத்தை புறந்தள்ளி மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கை அம்மாநில அரசியலில் பெரும் நம்பிக்கையின்மையை வளர்த்துள்ளது. 2022இல் நிறைவடைந்த தொகுதி மறுவரை மூலம் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஜம்மு பகுதிக்கு விகிதாசாரத்திற்கு மீறி இடங்கள் உயர்த்தப்பட்டன. இது பாரம்பரிய மக்கள் தொகை சமநிலையை மாற்றி பாஜகவின் தேர்தல் வாய்ப்பை வலுப்படுத்தவே செய்யப்பட்டது. சட்டமன்றம் அமைக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. துணைநிலை ஆளுநரிடம் முதன்மை அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருப்பது ஜனநாயக தத்துவத்திற்கே முரணானது. தேர்தல்களில் மக்கள் பெருமளவில் வாக்களித்ததை மட்டுமே இயல்பு நிலை திரும்புவதற்கான சான்றாக அரசு காட்டிவிட முடியாது. ஏனெனில் தேர்தல் பங்கேற்பு என்பது மாற்றத்திற்கான மக்களின் விருப்பமே தவிர ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல் அல்ல. ஊபா உள்ளிட்ட கொடிய சட்டங்களின் கீழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைதுகளும் ஊடக கட்டுப்பாடுகளும் அச்ச உணர்வையே ஏற்படுத்துகின்றன. இன்றும் மக்கள் பிரதிநிதிகள் சிறையில் அடைக்கப்படுவதும் அமைதியான போராட்டங்களுக்கு அனுமதியின்மையும் ஜனநாயகம் நசுக்கப்படுவதையே காட்டுகிறது. உள்ளூர் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் எதேச்சதிகார கட்டுப்பாடுகள் மூலம் நிர்வகிக்க முனைவது அம்மாநில மக்களை இந்திய ஒன்றியத்திடமிருந்து மேலும் அந்நியப்படுத்தவே வழிவகுக்கும். எல்லையோர பிராந்தியத்தில் மக்களின் நம்பிக்கையை பெற தவறுவது நாட்டின் அமைதிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பெரும் குந்தகத்தை விளைவிக்கும். எனவே ஜம்மு காஷ்மீருக்கு முழுமையான மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அரசுக்கு முழு நிர்வாக அதிகாரங்களையும் வழங்க வேண்டும். மாற்று கருத்துக்களுக்கு இடமளித்து மக்களுடன் உரையாடலை தொடங்க வேண்டும். மக்களின் குரல்களுக்கு மதிப்பளிப்பதன் மூலமே நீடித்த அமைதியையும் உண்மையான தேசிய ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்ய முடியும். தீக்கதிர் தலையங்கம் நிறைவேறுகிறது. விடை பெறும் முன் சில. ஜனநாயகம் உயிருடன் இருக்க வேண்டுமெனில் அதிகாரம் பகிரப்பட வேண்டும். மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் சாசனத்தின் மாண்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஜனநாயகம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்களிப்பது மட்டுமல்ல, மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் எதிர்க்கட்சிகளின் குரலை கேட்பதும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செய்வதும் அதிகாரத்தை பகிர்ந்து செயல்படுவதும் தான் உண்மையான ஜனநாயகம். ஆனால் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டு அந்த முடிவு எடுக்கப்பட்ட விதம் குறித்து இன்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சட்ட நிபுணர்களும் ஜனநாயக ஆர்வலர்களும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மக்களின் கருத்து முழுமையாக கேட்கப்பட்டதா? மாநில மக்களின் ஒப்புதல் பெறப்பட்டதா? கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட்டதா என்பதுதான் அந்த கேள்விகளின் மையம். ஜனநாயகத்தின் வலிமை என்பது அதிகாரம் ஒரே இடத்தில் குவிவதில் இல்லை. அதிகாரம் மக்களிடமும் மாநிலங்களிடமும் சுயாதீனமான நிறுவனங்களிடமும் பகிரப்பட்டிருப்பதில்தான் இருக்கிறது. அதிகாரம் ஒரு சிலரிடம் மட்டும் குவிந்துவிட்டால் கருத்து வேறுபாடுகள் ஒடுக்கப்படும் அபாயம் உருவாகும். எதிர்குரல்கள் பலவீனப்படுத்தப்படலாம். அரசியல் அமைப்புகள் சமநிலையை இழக்கலாம். இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் ஒரே நபருக்கோ ஒரே அரசுக்கோ வரம்பற்ற அதிகாரத்தை வழங்குவதல்ல. மாறாக
அதிகாரத்தை பகிர்ந்து ஒருவரை ஒருவர் கண்காணிக்கும் ஜனநாயக அமைப்பை உருவாக்குவதே அதன் அடிப்படை நோக்கம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. கேள்வி கேட்பதும், விவாதிப்பதும், கருத்து தெரிவிப்பதும், அரசியல் சாசனத்தின் மதிப்புகளை பாதுகாப்பதும் ஜனநாயகத்தின் உயிர் நாடியாகும். அதிகாரம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் மக்களின் உரிமைகளும் அரசியல் சாசனத்தின் மாண்பும் அதைவிட உயர்ந்தவை என்பதையே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய தலையங்கத்தில் நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.